ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை கற்றுக்க நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நாம் 4 இங்கிலீஷ் வேர்ட்ஸை பல பேர் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. அந்த 4 இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மீனிங், அர்த்தம் என்ன, அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது அப்படின்றத பற்றி தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல் ஆங்கில வார்த்தை சே. சே அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நாம் மற்றவங்ககிட்ட சொல்கிறது. அப்போ தமிழில் அதற்கான அர்த்தம் வந்து சொல்வது. எக்ஸாம்பிள், she said I am busy. she said I am busy. அவள் நான் பிஸின்னு சொன்னாள். இன்னொரு உதாரணம், he said sorry. he said sorry. அவன் சாரின்னு சொன்னான்னா சே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது he said me அப்படி சொல்லக்கூடாது, he said to me. அப்போ சேன்றது ஒரு வேர்பு, அது சிம்பிள் ப்ரெசண்டில் சேன்னு இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் பொழுது சே வில் பிகம் செட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சேக்கு கூட அடுத்தது டூ போடணும். சே டு மீ அதுதான் கரெக்டு. சே மீன்றது தவறான யூசேஜ். சரி, இப்போ வந்து ஈன்ற ப்ரோனோனில் எப்படி பயன்படுத்துறதுன்னா ஈ செட் மீ அது தப்பு, ஈ செட் டு மீ அதுதான் கரெக்டான யூசேஜ். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா சே இட் அப்படின்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்போது சே டு இட் சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சே இட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கரெக்டான யூசேஜ் தான். ஒரு சின்ன உதாரணம், பக்கத்து வீட்டு நபருக்கு வந்து மேலே குழந்தை கொஞ்சம் மோதிட்டான். அப்போ நம்ம குழந்தைய என்ன பண்ணுறோன்னா அங்கிள்கிட்ட போய் சாரி சொல்லுப்பான்னு சொல்கிறோம். குழந்தைய அடிச்சுட்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், குழந்தைய பார்த்து சே இட், அந்த அப்பாலஜி வேர்டு இருக்கு இல்லையா, அங்கிள் சாரி அங்கிள் அப்படின்னு குழந்தை சொல்ல வைக்கிறோன்னா சே இட் அப்படின்னு குழந்தைய பார்த்து நம்ம சொல்லலாம். ஸோ சே இட் சொல்லும் பொழுது சேக்கு அப்புறம் டூ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாம் சே அண்ட் செட்டை ப்ராப்பராக பயன்படுத்தணும். ரெண்டாவது வேர்ட் அல்லது வேர்ப் டெல். டெல் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் யாருக்கோ ஒரு தகவலை சொல்கிறோம், யாருக்காவது சொல்வது, அதான் அதோட அர்த்தம். உதாரணம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டெல் ஹர் த நியூஸ். ப்ளீஸ் டெல் ஹர் த நியூஸ், அவளுக்கு அந்த செய்தியை சொல்லுங்கள். இப்போது டெல் அப்படின்ற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஆல்சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டோல்ட் அப்படின்னு மாறும். டெல், டோல்ட், டோல்ட். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தை ஈன்ற ப்ரோனோனில் பயன்படுத்தும் போது ஈ டோல்ட் மீ த ட்ரூத். ஈ டோல்ட் மீ த ட்ரூத், அவன் என்னிடம் அல்லது என்கிட்ட உண்மையை சொன்னான். இப்போ சேக்கும் டெல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சே ஆர் செட்க்கு பக்கத்தில் மோஸ்ட்லி டூ அப்படின்னு போடணும். ஆனால் இங்கே கண்டிப்பாக போடக்கூடாது. டெல் டு மீன்றது தவறு, டெல் மீ தான் சரியான யூசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேர்ட் அல்லது வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா ஃபார்மலாக பேசுகிறது. தமிழ் அதற்கான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறையான பேச்சு. ஈ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவருக்கு அல்லது அவனுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியும், அவனுக்கு இங்கிலீஷில் பேச தெரியும் அப்படின்னு சொல்கிறது. த மேனேஜர் வில் ஸ்பீக் இன் த மீட்டிங். த மேனேஜர் வில் ஸ்பீக் இன் த மீட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன தகவலுங்க. இப்போது அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டி சவுண்டை ரொம்ப அழுத்தி சொல்ல மாட்டாங்க. இப்போது இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆர் யூகேல மீட்டிங், இந்தியாலேயும் மீட்டிங்னு நம்ம சொல்கிறோம். பட் யூஎஸில் அல்லது யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸில் இதை மீட்டிங்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு குறிப்பிட்ட பேரை, உதாரணத்துக்கு அனிதா, இங்கிலீஷில் அனிதா அப்படின்னு சொல்கிறோம். பட் யூஎஸில் அந்த பேரை வந்து அனிடா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. டேட்டா, டிஏடிஏ, டேட்டா தகவல், அது வந்து நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா டேடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிவர்சிட்டி, அந்த டீயை நம்ம அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்கிறோம். பட் அமெரிக்காவில் பெரும்பாலும் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி 90 அப்படின்னு நம்ம இந்தியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பட் அமெரிக்காவில் அது எப்படி சொல்லுவாங்கன்னா 90, 91, 92, 93 அப்படி தான் வந்து அந்த டீயில் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு போகலாம். த மேனேஜர் வில் ஸ்பீக் இன் த மீட்டிங். அப்போது மேனேஜர் வந்து நம்மளோட அலுவலக கூட்டத்தில் பேசுவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா ஃபார்மலான ஒரு அக்கேஷனில், ஒரு நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறத ஸ்பீக்குன்னு சொல்லலாம். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்பீக்குன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் நாம் பேசுவதை டைரெக்டாக வந்து கேட்குறாங்க அல்லது ஒரு ஊடகம், ஒரு மீடியம் வழியாக கேட்குறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ ஸ்பீக் வந்து பெரும்பாலும் எங்கே பயன்படும்னா ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன், ஒன் டு மெனி கம்யூனிகேஷன் அண்ட் மெனி டு மெனி கம்யூனிகேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் பற்றி ஏற்கனவே ஒரு பதிவில் நான் இந்த மாதிரியான பேசிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்யூனிகேஷனை பற்றி அடிப்படை தகவல்கள் தெரியணும், கம்யூனிகேஷன்ற வார்த்தை எங்கேருந்து உருவாச்சு, அந்த மாதிரியான எல்லா அடிப்படை தகவல்களும் அது இருக்குது. அந்த நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்க்கலாம். கடைசி வேர்ட் இன்னைக்கு டாக். டாக் அப்படின்னா கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, தமிழில் சாதாரண உரையாடல். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லெட்ஸ் டாக் அபவுட் திஸ், லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஏற்கனவே நான் வேறு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், நம்மள பல பேர் வந்து டிஏஎல்கே அதை வந்து டால்க், டபிள்யூஏஎல்கே அது வந்து வால்க் அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அது முற்றிலும் நம்ம மாற்றிக்கணும். இங்கே எல் வந்து சைலண்ட். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ், லெட்ஸ் டாக் அபவுட் திஸ், இதை பற்றி பேசலாம். இல்லைனா லெட்ஸ் டாக் அபவுட் இட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட், ஐ டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட், அதுவும் வந்து கரெக்டு தான். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போது டாக் டு அப்படின்னு வரும், டாக் வித் அப்படின்னும் வரும். சரி, அப்போ இந்த டாக் டு அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா பெரும்பாலும் ஒன் வே. நான் நினைக்கிற தகவலை, நான் நினச்ச தகவலை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது. டாக் டு, நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற விஷயம் ஒன் வே. சரிங்களா? ஒரு அட்வைஸ் கொடுக்குறது, இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது எப்படி செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். உதாரணம், த டீச்சர் டாக் டு த ஸ்டூடெண்ட், அப்போ அந்த ஒரு மாணவருக்கு ஏதோ ஒரு விஷயங்களை அறிவுறுத்தினார் அப்படின்னு வரும். டாக் வித் சம்ஒன்னா நாம் பேச அவர் வந்து அதுக்கு ஏதோ பதில் சொல்ல, திருப்பி அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், இல்லை அது சம்மந்தமாக மீண்டும் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த பரிமாற்றம் டூ வே கம்யூனிகேஷன். சரிங்களா? இட் வில் பி ஃப்ரெண்ட்லி. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் உன் கருத்து சொல்ல, அதுக்கப்புறம் we can decide அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நான் பேசுறது கேட்டு நீ பேச நான் கேட்குறேன் அப்படின்றது. ஸோ இட்ஸ் கோன் பி டூ வே கான்வர்சேஷன், ரைட்? நான் மட்டும் ஒரு இதில் பட்சமாக அப்படியே ஒன் வேவாக சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி இடத்துல ஐ டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட் ஃபார் an hour, ஐ டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட் ஃபார் an hour. ஸோ இப்போ அவர் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம சாதாரண ஆங்கிலத்தில் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் HOUR எப்படி சொல்லணும்னா அவர். சரிங்களா? அப்படி தான் சொல்லணும். ஐ டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட் ஃபார் an hour. ஈஸியாக நாம் இந்த 4 வேர்ட்ஸை புரிஞ்சுக்கணுன்னா சே அப்படின்னு சொல்லும் பொழுது எதை சொல்கிறோம் அப்படின்றது முக்கியம். டெல் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஸ்பீக்குன்னு சொல்லும் பொழுது ஃபார்மலான ஒரு நிகழ்ச்சியில், ஒரு தருணத்தில் யார்ட்டையாவது பேசுகிறோம். டாக்ன்றது கேஷுவலாக நம்மளோட காலீக்ஸ் அல்லது குடும்ப உறவினர்கள்கிட்ட நாம் பேசுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 வேர்ட்ஸோட யூசேஜ் இப்போ உங்களுக்கு பெட்டராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்னு சொல்லி நான் போடுற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.